அவர் அதிகாரத்தில் இன்னும் வரல, அவர் போராடிட்டு இருக்காரு. இல்லை, அவர் விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருக்காரு. அவருடைய போராட்டங்கள், அவருடைய எண்ணோட்டங்கள், அவருடைய கட்சியினுடைய பார்வை எப்படி பார்க்குறீங்க? அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கை வழியில் அவர் பயணிச்சிட்டு இருக்காரு. அவர் அதுக்கான போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு. அந்த போராட்டம் எங்களுக்கு லாபம் தர்ற வகையில் தான் தனதாக்கிப்போம், அவ்வளோதான். இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் இப்போது சீமான் உட்பட யாருமே வந்து பெருசாக விவசாயிகள் பிரச்சனை சம்மந்தமாக யாரும் பேசுறதுக்கு தயாராக இல்லை அரசியலுக்காக. சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு, சில தலைவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் அதிகாரமிக்க அமைப்புகள் இருக்குது, நிறைய மக்களை செல்வாக்கு கொண்ட கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகள் யாருமே இதை பற்றி பேசுகிறது இல்லையே. தொகுதி உடன்பாடு எப்படி வந்து தேர்தலை நடத்தலாம், எப்படி ஆட்சியில் பங்கு கேட்கலாங்கிற முறையில் தானே போயிட்டுருக்காங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போது வருடம் வேளாண் பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுறாங்களே, அதுக்கு எல்லாரும் ரியாக்டும் பண்ணுறாங்க. செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போது வெறுமனே வந்து அது பேரளவில் மட்டும்தான் அந்த வேளாண் பட்ஜெட்டுங்கிறது வருடம் வாசிக்கப்படுதா? தமிழ்நாட்டில் பண்டைய காலம் திரும்பி இருக்குது, மன்னராட்சி நடக்குது. இங்கே மன்னர் முயலுக்கு 3 கால்னு சொன்னாக்கா அதை அவங்க ஆமாம் போடுற சகாக்கள் தான் கூட இருக்கிறாங்க.